ஏன்னா எங்களுக்கு வந்து மாடு தான். மின்காலத்தில் வந்து மாடுங்கும் போது 100 உருப்படி 50 உருப்படி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். வச்சுட்டு இருக்கும்போது பார்க்கணும்னா நல்ல வெள்ளம் விவசாயம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா கேவுரு மொச்சக்கொட்டை பீன்ஸ் அது நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாலேஜில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபாரஸ்ட் வந்து மாடு ஆடு உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போராட முடியாதுல்ல. அப்படி அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி. இப்போ காட்டுக்குள்ளே பிடிச்சி வெளியே போடா அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும். அவரை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. அந்த முறையில் வந்து எல்லாமே மாடு ஆடு எல்லாம் விற்றுப்பிட்டாங்க, அழிச்சிட்டு இப்போ கீழே வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம விவசாயத்தை விட்டுட்டு கீழே போயிட்டுருக்காங்க. கீழே போயிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இதுவரையிலும் அந்த மாதிரி நம்ம அளவுக்கு போனது கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த தள்ள போட்டதுனால இப்போ எல்லாம் ஆடு மாடுலாம் விற்றுப்பிட்டு எல்லாம் கீழே வேலைக்கு 10 ரூபா கூலிக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வனவிலங்கு வந்து காட்டுக்குள்ளே வந்து எல்லாமே அழிக்குது பிடிக்குது. இதுக்கு உண்டான ஸ்டெப்பு எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க நஷ்டம். ஆனால் எங்கள் மாடாடு வந்து காட்டுக்குள்ளே கரெக்டுக்குள்ளே ஏதாச்சும் போச்சுன்னா நீங்கள் விடக்கூடாது, எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, ஒரு விறகு குச்சிக்கு போனால் கூட போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டினியூவாக போடுறாங்க. அதனால் மக்கள் பார்த்துட்டு இன்றைக்கி பாருங்கள், நாங்கள்லாம் வந்து இயற்கையில் வாழ்கிறவங்க, சிலிண்டர் வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மலையில் இவ்வளோ விறகு இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. இது எங்களால் பொழப்பு பண்ண முடியல, எடுக்கக்கூடாதுன்றதுனால விறகு குச்சி எடுக்க போனால் அங்கே போனால் எடுக்கக்கூடாது, விறகு வெட்டக்கூடாது, கொடி வெட்டக்கூடாது, கொம்பு வெட்டக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. கண்டிப்பாக இப்போ நாங்களாம் இப்போ வந்து நோயாளி ஆன மாதிரி நாங்களும் ஆகிட்டோம்.